Hello friends, welcome to Bright Future Channel. ஸோ இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த காலேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகும் அப்படிங்கறத ஸோ டோட்டலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2338 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. சோ இந்த காலேஜ்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சாய்ஸ்ல வைக்கலாம். தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. 2349 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய தானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2708ல இருக்கக்கூடிய இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்களா? ஆமாங்க, கண்டிப்பா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சீட் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2716 கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இந்த காலேஜ்ல சீட்ஸ் அலாட் ஆகும். தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கோட் 2719 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. இந்த காலேஜ் நீங்க சாய்ஸ்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா சீட்ஸ் வந்து அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2726 கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல சாய்ஸ்ல வைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சோ அடுத்த 2727 கோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிசிஎம் பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் சாய்ஸ் வச்சீங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ். சோ இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. சோ 2731 காலேஜோட கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பயோமெடிக்கல் அந்த காலேஜ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ்ல சீட்ஸ் அலாட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சாய்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த கேம்பஸ் ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2736 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த காலேஜ்ல உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஓசி பிசிஎம் பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ அந்த தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் உங்களுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா 2743 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா பிசி பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ்சி எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் இருக்கும். சோ தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ அடுத்தது உங்களுக்கு 2749ல இருக்கக்கூடிய ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சோ இந்த கேம்பஸ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்களா? ஆமாங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு பிசி பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே உங்களுக்கு சீட்ஸ் வேகன்சி இருக்கும்னே சொல்லலாம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கேஐடி கொடுத்திருக்காங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா 2750 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதாவது பாத்தீங்கன்னா சோ ஓசி பிசி பிசிஎம் அண்ட் எம்பிசி ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ 2753 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய பிபிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கேம்பஸ்ல உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே சீட்ஸ் வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சாய்ஸ் நீங்க வச்சீங்கன்னா சோ இந்த காலேஜ்ல சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சோ அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சோ இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2764 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு பாதி சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு. சோ எம்பிசி ஸ்டூடண்ட் எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.